வேட்டையன் படத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததா தலைவர் 171 படத்துல நடிக்க போறாரு. வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. ஜெய்பீம் போலவே சமூக கருத்துள்ள படமா எடுக்கப்பட்டு வருது ரசிகர்களால் நம்பப்படுது. ஆனா வேட்டையன் படத்தோட அடுத்தடுத்த போஸ்டரை பார்க்கும்போது நிச்சயமா இது கமர்ஷியல் படமா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்திருக்கு. சமீபத்தில் ரிலீஸ் போஸ்டரில் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமர்ஷியலுக்கான லீடில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதைத் தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாருமே இந்த படம் கமர்ஷியலாக வரப்போதா இல்லை ஜெய்பீம் போல ஒரு சமூக கருத்தோடு இருக்க போதான்றதை தெரிஞ்சுக்க இப்போவே அவரோட இருக்காங்க. ஆனால் படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து தலைவர் 171 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்பவே பிஸியாக நடிக்க போகிறார். இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. அதைத் தொடர்ந்து அனிருத்தம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. மிக பெரும் பொருட்செலவில் எடுக்க போகிற தலைவர் 171 படத்துக்கு மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. மேலும் இந்த படத்தோடைய டைட்டில் டீசரை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு அவங்க ஒரு போஸ்டர் மூலமாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி ஏப்ரல் 22 இந்த டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தலைவருடைய அடுத்த படம் யாரோடன்றதும் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது தலைவரும் ராஜமௌலியும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்களாம். ராஜமௌலி ஏற்கனவே சரித்திர பின்னணியில் ஒரு படம் எடுக்கணும், அது நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டு இருந்தார். அதற்கான கதையை நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட சொன்னப்போ சூப்பர் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா கதை அருமையாக இருக்குது, ஆனால் இப்போ பண்ண முடியாது, இந்த படத்துக்கு நான் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணணும், என்னோட வயதின் காரணமாக நான் இப்போது 2-3 கமர்ஷியல் படங்களை நடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ணலான்னு சொல்லியிருந்தாராம். இப்போ 2-3 கமர்ஷியல் படங்களையும் நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து ஒரு மிக பெரும் சரித்திர பின்னணியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுக்க போறாரு ராஜமௌலி. இந்த படத்துக்கு சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்னு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தில் முக்கியமான ஒரு மிக பெரும் ஆக்டரை வில்லனாக ப்ளே பண்ண வச்சா நல்லா இருக்கும்னு ராஜமௌலி விரும்புகிறாராம். அதாவது பாகுபலி படத்தில் ராணா எப்படியோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான ஆளை இறக்க போகிறாரு. யாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தலைவருடைய அடுத்தடுத்த லைனப்ஸ் காத்திருக்கு. நெல்சன் கூட ஒரு படம், மாரி செல்வராஜ் கூட ஒரு படம், கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒரு படம், லைனப்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ராஜமௌலி எந்த படத்தில் சேர்ந்து ரஜினி கூட பிளான் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியல. எந்த படம் எந்த லைனப்ஸ்ன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நீங்கள் ரஜினியும் ராஜமௌலியும் சேர்ந்து பண்ண போகிற ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.